இங்கே ஒருத்தன் தெரியாமல் வாத்து முட்டையை கீழே போட்டு உடச்சிடுறான். பார்த்தா அந்த முட்டையிலேருந்து ஒரு தங்க முட்டை வந்து விழுது. உடனே அவன் அதை எடுத்து தங்கமான்னு பார்க்கறதுக்காக வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இது 24 கேரட் கோல்டு. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். ஒய்ஃபும் கேட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா இவன் ஆல்ரெடி இது தெரியாமல் அந்த வாத்தை ஒரு விவசாயிகிட்ட விற்றுருவான். உடனே அங்கேருந்து கிளம்பி போய் அந்த விவசாயியை கண்டுபிடிச்சி, சார் நீங்கள் கொடுத்த காசோட நான் அதிகமாகவே காசு கொடுத்துட்றேன், அந்த சீதை அந்த வாத்தை என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி, இதில் எதுவும் வாத்து நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாத்து பண்ணியை காட்டுறாரு. அங்கே போய் பார்த்தா எல்லா வாத்தும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல எது நம்ம வாத்துன்னு தேடி கண்டுபிடிச்சா அவனுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபுல்லா அந்த வாத்தை தேடி அலையிறாங்க. அப்புறம் அந்த சின்ன பையன் வாத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுன்னு வந்து காரான வந்து நிற்கிறான். அப்ப திடீர்னு அந்த வாத்தே அந்த சின்ன பையனை பார்த்துட்டு அவங்க கிட்ட ஓடி வந்துடுது. உடனே இவங்க எல்லாரும் அந்த வாத்தை பிடிச்சி முட்டை போடுறதுக்காக அதை அப்படியே தரையில படுக்க வைக்கிறாங்க. பார்த்தா அதுவும் ஒரு முட்டையை போட்டுருது. அந்த முட்டையை உடச்சு பாக்குறாங்க. பார்த்தா அது உள்ள தங்கம் இருக்குது. அப்ப அந்த வாத்தை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தங்க மூட்டைங்கெல்லாம் எவ்வளவு விலைக்கு போகும்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இந்த தங்க மூட்டைகளை வித்தா இந்த ஊர்லயே நம்ம தான் பணக்காரங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.